ஏன் கிரகணங்கள் இந்த சிவன் கோவிலில் கிரகண தோஷம் பிடிப்பதில்லை? ஏன் இந்த கோவிலில் நவ கிரகங்கள் இல்லை? கிரகண தினத்தன்று நடை சாத்தப்படுவதில்லை. பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி என்பதையும் அதற்கான பரிகாரம் என்ன, எங்கே இருக்கிறது இந்த கோவில் என்பதையும், ஏன் மற்ற கோயில்கள் போல் இடப்பக்கத்தில் இருந்து சுற்றாமல் எதிர் திசையில் சுற்ற வேண்டும், அதாவது அப்பிரதட்சணமாக சுற்ற வேண்டும் என்பதையும் பார்ப்போம். 11ஆம் நூற்றாண்டு காலத்து பல்லவ கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்ட இந்த திருத்தலத்தில் பஞ்சபூத தலங்களில் வாயு தலமான ஸ்ரீ காளஹஸ்தி திருக்கோயில் ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டத்தில் உள்ளது. இங்கேதான் பாதாள விநாயகரை வணங்கிய பிறகு மூலவர் காளஹஸ்தீஸ்வரர் மற்றும் தாயார் ஞான பிரசுனாம்பிகை அம்மனை தரிசனம் செய்ய வேண்டும். காளஹஸ்தியில் காலத்திநாதர் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இது வாயு ஸ்தலம் என்பதால், அதாவது காற்று தலம் என்பதால், மூலஸ்தானத்தில் இருக்கும் விளக்கு காற்றில் ஆடிக்கொண்டே இருக்கும். இறைவனுக்கு அணிவித்துள்ள தங்க கவசத்தை எடுத்துவிட்டு ஆரத்தி எடுக்கும்போது லிங்கத்தின் அடிபாகத்தில் சிலந்தி வடிவத்தையும், நடுவில் நீண்டு கூடியன போன்று உள்ள யானையின் இரு கொம்புகளையும், மேற்புறத்தில் உச்சியில் 5 தலை பாம்பு படம் எடுத்துள்ள வடிவத்தையும், வலப்புறத்தில் கண்ணப்பர் பெயர் தப்பிய ஒரு கண்ணின் வடுவையும் காணலாம். அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது ஞான சக்தி பீடமாகும். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவ ஆலயங்களில் இது 252வது தேவார தலம் ஆகும். கருவறையை அடுத்த மண்டபத்தில் கண்ணப்பர் சிலை உள்ளது. மூலவரின் எதிரில் வெள்ளைக்கல் நந்தியும் பித்தளை நந்தியுமாக 2 நந்திகள் உள்ளன. கருவறை அகழி போன்ற அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. கோஷ்டத்தில் கணபதி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை மூர்த்தங்கள் உள்ளன. கோவிலின் நுழைவு வாயிலின் எதிரில் கவசமிட்ட கொடிமரம் ஒன்றும் 60 அடி உயரமுடைய ஒரே கல்லால் ஆன கொடிமரம் ஒன்றும் உள்ளது. இதன் அருகே பலிபீடமும் நந்தியும் உள்ளன. ராகு கேது சர்ப்பதோஷம் உள்ளவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், நீண்ட கால பிரச்சனைகளில் அவதிப்படுபவர்கள் இத்தலத்திற்கு வந்து ராகு தோஷம் நீங்கவும் சர்ப்பதோஷம் நீங்கவும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றனர். இத்தலத்தின் உள்ள சரஸ்வதி தீர்த்தத்தில் நீராடி அருந்தினால் பேச்சு சரளமாக வராத குழந்தைகள் கூட நன்கு பேசும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இந்தியாவிலே ராகு கேது கிரகங்களுக்கு ஒரே பரிகார ஸ்தலம் ஸ்ரீ காளஹஸ்தி திருத்தலமாகும். அதிகாலை 5 மணிக்கு கோ பூஜையுடன் துவங்கும் தரிசனம் இரவு 9 மணி வரை நடைபெறும். சந்திர கிரகண காலத்தில் எந்த தோஷமும் ஏற்படாததால் இங்கே நடை சாத்தப்படுவதில்லை. ராகு கேது தோஷ நிவர்த்தி தான் பிரதானமாக இங்கே முக்கிய நிகழ்வாக தினசரி நடைபெறுகிறது. இதற்கான கட்டணம் ரூபாய் 500, ரூபாய் 1500, ரூபாய் 2500 மற்றும் ரூபாய் 5000 என டிக்கெட் வாங்கி சர்ப்பதோஷமான ராகு கேது நிவாரண பூஜை நடைபெறுகிறது. பூஜைக்கான பொருட்கள் 2 நாகம், வெள்ளியில் கருப்பு நிற நாகம், வெள்ளை நிற நாகம் வாங்கி கொள்ளவும். அருகம்புல், வெற்றிலை பாக்கு, பழம், தேங்காய், 6 கருப்பு நிற ரவிக்கை துணி, 6 வெள்ளை நிற ரவிக்கை துணி, 6 எலுமிச்சம்பழ சாத பாக்கெட், 6 தயிர் சாதம் வாங்கி தோஷ நிவாரண பூஜை செய்ய வேண்டும். இந்த பொருட்கள் கோவில் அருகிலேயே கிடைப்பதால் அதற்குரிய பூஜைகள் காலை 6 மணி முதல் மாலை 5:30 மணி வரை நடைபெறுகிறது. அதற்குரிய மண்டபத்தில் பூஜைகள் குழுக்களாக நடைபெறுகிறது. பூஜை முடிந்ததும் ரவிக்கை துணியை சுமங்கலி பெண்களுக்கும் உணவு பொட்டலத்தை உடல் ஊனமுற்றோருக்கும் வழங்க வேண்டும். 2 வெள்ளி நாகத்தை சிவன் சன்னதியில் இருக்கும், அதாவது காளஹஸ்திநாதர் சந்நிதியில் பரிகார உண்டியலில் போட்டுவிட வேண்டும். வீட்டுக்கு எடுத்து வரக்கூடாது. இப்படி சிவனும் தாயாரும் ராகு கேதுவை கட்டுக்குள் வைத்து தோஷ நிவர்த்தி செய்வதால் காளஹஸ்தியில் நவகிரக சன்னதி கிடையாது. எனவேதான் எந்தவிதமான நவகிரக தோஷமும் வாயு தலமான காளஹஸ்தியில் இருந்து விலகி நிவர்த்தி ஏற்படும் தலம் ஆதலால் காளஹஸ்தியிலும் தில்லை நடராஜர் கோவிலிலும் சந்திர சூரிய கிரகண தோஷங்களை பிடிப்பதில்லை. ஆதலால் இங்கு தோஷ பரிகார பூஜைகள் அன்றைய தினம் நடைபெறும்.
தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். நடை சாத்தப்படுவதில்லை என்பதை புராண கதை. இங்கேதான் ராகுவும் கேதுவும் இறைவனின் திருவடியை பற்றி வணங்கிய தலம். கண்ணப்பர் வாய்க்கலசமாக முகலி நீர் கொண்டு வந்து காலத்தி அப்பருக்கு அபிஷேகம் செய்ததால் இங்கு பக்தர்களுக்கு திருநீரு அதாவது விபூதி வழங்கும் வழக்கம் இல்லை. பச்சை கற்பூரத்தை பன்னீர் விட்டு அரைத்து தீர்த்தத்தில் கலந்து சங்கு ஒன்றில் வைத்துக்கொண்டு அதையே பக்தர்களுக்கு பிரசாதமாக தருகின்றனர். பக்தர்கள் கொண்டு வரும் திருநீரு பொட்டலத்தை இறைவன் திருவடியிலேயே வைத்து தீபம் காட்டி எடுத்து தருகிறார்கள். மூலவருக்கு பச்சை கற்பூர நீரே அபிஷேகம் செய்யப்படுகிறது. பிற பொருட்கள் கொண்டு செய்யப்படும் அபிஷேகங்கள் எல்லாம் மூலவர் உள்ள லிங்க பீடமான ஆவுடையாருக்கே செய்யப்படுகின்றன. இது ராகு கேது தலம் என்பதால் கோயிலை வலம் வருவதும் எதிர்வலமாகவே அப்பிரதர்ஷனமாகவே சுற்றி வர வேண்டும். பரத்வாஜர் இங்கு தவம் செய்து பேறு பெற்றுள்ளதால் பரத்வாஜ கோத்திரத்தை சேர்ந்தவர்களே இங்கு பூஜை செய்யும் உரிமை பெற்றுள்ளனர். இறைவனுக்கு அணிவிக்கப்படும் கவசத்தில் நவகிரகங்கள் இடம்பெற்றுள்ளன. இத்தலம் கிரகதோஷ தலம் என்பதால் நவகிரகங்கள் இல்லை. விதிவிலக்காக சனீஸ்வரர் மட்டுமே இடம்பெற்றுள்ளார். இறைவன் மேனியில் மாலை சாத்தப்படுவதில்லை. அங்கி அணிவிக்கப்பட்ட பின்பு திருமேனியிலே தும்பை மாலை சாத்துகிறார்கள். அம்மனின் இடுப்பில் அணிவிக்கப்படும் ஒட்டியானத்தில் கேது உருவம் காணப்படுகிறது. ஸ்ரீ காளஹஸ்தி திருக்கோவிலில் காலை 5 மணிக்கு கோபூஜைக்கு ரூபாய் 200 கட்டணம். இதற்காக காலை 4:30 மணிக்கே 4வது கோபுர வாசலில் பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். முதலில் அர்ச்சகர் சங்கல்பம் செய்த பிறகு பசுவை வணங்கிய பின்பு கோமாதா கன்றுடன் தாயார் சன்னதிக்கு சென்று பூஜைகளும் அதன் பின்பு காளஹஸ்தீஸ்வரர் சந்நிதிக்கும் பின்பு குரு பகவான் சன்னதிக்கும் அழைத்து செல்லப்பட்டு பூஜைகள் நடைபெறும். அதன் பின்பு தாயாருக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. இப்படி சர்ப்பதோஷ நிவாரண பூஜை முதல் ருத்ரஹோமம், சண்டி ஹோமம், தங்கத்தாமரை அர்ச்சனை, மகன்யாச பூர்வீக ருத்ரா அபிஷேகம் என இப்படி 33 வகையான பூஜைகள் உள்ளன. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. அதேபோல் நந்தி சேவை, தங்க வாகனம் ரூபாய் 80,000 வரை சேவைகள் உண்டு. பூஜைக்கான டிக்கெட்டை நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம். கோவில் நடை தினசரி காலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரை திறந்திருக்கும். விழா காலங்களில் மாற்றத்திற்கு உட்பட்டது. தினசரி அன்னதான சேவையும் உண்டு. மாசி திருநாள், திருக்கார்த்திகை, வெள்ளிக்கிழமை தோறும் ஊஞ்சல் விழா, பொங்கல், மகா சிவராத்திரி 10 நாட்கள் சிறப்பு உற்சவம், திருத்தேர் பவனி, சிவராத்திரி இரவு நந்தி சேவை தரிசிக்க சிறப்பு, சிவராத்திரியில் மலைவலம் வரும் விழா. இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு பத்மம் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள்.